ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தங்க நகை கடன் வாங்கியிருக்கீர்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. உங்கள் நகை கடன் நகை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியாமல் ஏலம் விடப்பட்டிருக்கா? உங்கள் நகையை மீட்கும் பொழுது அதனோட கிராம் குறைஞ்சிருக்கா? அப்படி இல்லை என்றால் மாற்று நகை நீங்கள் வச்சது மூக்குத்தியாக இருக்கும், அதுக்கு மோதிரம் வேறு ஏதாவது நகை கொடுத்தாங்கன்னா மாற்று நகை கொடுத்துருக்காங்களா? இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பிஐ, அதாவது நேஷ்னலைஸ்ட் பேங்க் ஆகட்டும், அப்படி இல்லைன்னா அடகு கடைகள் ஆகட்டும், என்பிஎஸ்சின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. 5 முதல் 10 லட்சம் வரைக்கும் இழப்பீடு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வச்ச நகையும் மீட்டு கொள்ள முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரிசர்வ் பேங்க் மட்டும் இல்லை, கோர்ட்டில் கேஸு போட்டு ஜெயிச்சிருக்காங்க நிறைய பேர். அதனோட தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிதி நிறுவனத்தில் தமது 50 பவுன் நகைகளை வைத்து 28 லட்சம் ரூபாய் கடனாக பெற்றுள்ளார். இந்த நிலையில் நகையை மீட்க சென்ற போது நகைகளை ஏலம் விட்டதாக நிதி நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்த நிறுவனத்தில் சீர்காழியைச் சேர்ந்த தமிழ்மாறன் உள்ளிட்ட 15 பேர் குடும்ப தேவைக்காக நகையை அடமானம் வைத்து பணம் பெற்றுள்ளனர். இந்த நிலையில் அங்கே ஒர்க் பண்ண ஸ்டாஃபு என்னுடைய நகையை ரிலீஸ் பண்ணி திருப்பி அவங்க பேருக்கு எக்ஸ்ட்ரா பணம் வச்சு வாங்கியிருக்காங்க. பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் டீட்டெயில் வீடியோ பார்த்துருப்பீங்க. தந்தி சேனலில் சந்தி நியூஸ் சேனலில், சன் நியூஸ் சேனலில், பாலிமர் நியூஸ் சேனல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா நகையை வச்சுருந்தாங்க, ஏலமிட்ட வங்கிக்கு 5 லட்சம் வரை இழப்பீடு கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா திருநெல்வேலி வசிப்பவர் பார்த்தீங்கன்னாக்கா மணிகண்டன் 2015 மார்ச் 25 திருநெல்வேலி கனரா வங்கியில் பார்த்தீங்கன்னாக்கா 56 கிராம் நகை வங்கியில் வச்சுருந்தாங்க. அதுக்கு 94,000 ரூபாய் பார்த்தீங்கன்னாக்கா கடனாக பெற்றிருந்தாங்க. அந்த கடன் பார்த்தீங்கன்னாக்கா 1 ஆண்டு காலம் அவகாசம் இருப்பினும் 6 மாதத்துக்கு முன்பதாகவே அந்த நகையை விற்றுட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏலம் விட்டது அந்த நபருக்கு தெரியல. அதை கேட்டதற்கு வங்கியும் சரியான தகவல் கொடுக்கல. அதனால் மணிகண்டன் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா திருநெல்வேலி நுகர்வோர் நீதிமன்றத்தை 2016 மூலம் வழக்கு தொடக்கப்பட்டார். தொடர்ந்து 7 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. விசாரித்த நீதிபதி பார்த்தீங்கன்னாக்கா என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்கனாக்கா, அவர் வச்ச நகை 56 கிராம் வச்சுருந்தாங்க, அந்த நகையை திரும்ப கொடுக்க வேண்டும். மனுதாரர் மன உளைச்சலுக்காக 5 லட்சம் வழக்கு செலவுக்கு 10,000 சொல்லிட்டு 5,10,000 ரூபாய் அவர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மன உளைச்சலுக்கு 5 லட்சமும் வழக்கு இது பண்ணதுக்கு 10,000, மொத்தம் 5,10,000 ரூபாய் நஷ்ட ஈடாக கொடுக்கணுன்ற மாதிரி வங்கிக்கு கோர்ட் உத்தரவு கொடுத்துருக்காங்க. இது போல் நீங்களும் இழப்பீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, உங்கள் நகையை உங்களுக்கே தெரியாமல் வச்சுருக்காங்கன்னா நீங்கள் மேல் கோர்ட்டில், அதாவது நுகர்வோர் நீதிமன்றம் சொல்லிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாவட்டத்துலையும் அந்த மாவட்டத்தில் நம்ம மனு கொடுக்கலாம். மனு கொடுத்து கோர்ட்டில் கேஸ் ஆகி நம்ம ஜெயிக்க முடியுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல் ஆர்பிஐ பார்த்தீங்கன்னாக்கா ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, எந்த ஒரு நபருக்கும் தெரியாமல் நகையை நீங்கள் கொடுக்கக்கூடாது, ஏலம் விடக்கூடாது. ரிப்பீட்டடாக ரிமைண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட வச்ச நகையை நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுக்க சொல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, எடுக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வங்கியில் பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு லோனு மொத்தமாக கட்டுற ஆப்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க. வட்டி அசல் சேர்த்து தான் கட்டுற மாதிரி கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இஎம்ஐ ஆப்ஷன் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. மாதம் ஒரு அமௌண்ட்டு நீங்கள் கட்டிட்டு 1 வருஷம் 2 வருஷம் அமௌண்ட்டு கட்டினதுக்கப்புறம் உங்கள் நகையை மீட்டுக்கொள்ள முடியும். அந்த ரூல்ஸை எடுத்துகிட்டு வர போகிற மாதிரி ஆர்பிஐ ரூல்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் பார்த்தீங்கன்னாக்கா நாட்டு நடப்பு யூடியூப் சேனலில் சொல்லியிருந்தாங்க. அது உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.